ஹலோ மக்களே, இன்னொரு நல்ல எபிசோட், ஒரு புது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 70 மாய் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கின ஜம்ப் ஸ்டார்டர் பற்றி தான் நான் இன்றைக்கான வீடியோவே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாதுங்க. இது நான் பே பண்ணி நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நல்லா இருக்குது அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு நான் இதை நான் ரெக்கமெண்டே பண்ணுறேன். ப்ராடக்ட்கான லிங்க்கு, நான் வாங்கின பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். முதல்ல ஒரு நல்ல கேரி கேஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. கேரி கேஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ஜம்ப் ஸ்டார்டரை நம்ம சார்ஜே பண்ண முடியும். இதுதான் மெயின் நம்ம பேட்ரி டெர்மினலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லீடு. இது நம்ம பேட்ரி இந்த ஜம்ப் ஸ்டார்டரெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் ஜம்ப் ஸ்டார்டருங்க. ஒரு பவர் பேங்க் மாதிரி தாங்க இருக்கும். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,100 mAhங்க. ஆல்மோஸ்ட் 11,000 mAh இதோடைய கெப்பாசிட்டி. ஸ்டார்டிங் கரண்ட்டு, பீக் கரண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜம்ப் ஸ்டார்டராக தாங்க இது மார்க்கெட்லேயே இப்போ இருக்குது. இதோடைய ப்ரைஸ் நான் வாங்கினப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 rupeesக்கு நான் வாங்கினேன். நான் வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். 1 இயர் 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பட் நான் அந்த லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜம்ப் ஸ்டார்டருங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய XL6 ஜீட்டா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஜம்ப் ஸ்டார்டர் என்ன அப்படின்னா, எல்லா வண்டிலையும் பேட்ரி இருக்கும். XL6ல் இது ப்ரைமரி பேட்ரி ஆகும். சீட்டுக்கு கீழே ஒரு செகண்டரி லித்தியம் அயான் பேட்ரி இருக்கும். இந்த ஜம்ப் ஸ்டார்டர் ப்ரைமரி பேட்ரிக்கு தான் யூஸ் பண்ணவே முடியும். நீங்கள் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் டக் டக் டக்குன்னு தான் ஒரு நாய்ஸ் வருது, கிராங்க் ஆக மாட்டேங்குது இன்ஜின் அப்படின்னா பேட்ரி போயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைனா சார்ஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று பேட்ரியை நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணி போடணும். சார்ஜ் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா வேறு ஒரு காரில், நல்ல பேட்ரி ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு காரில் இருந்து உங்களுடைய வீக்கான பேட்ரிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர், அதுக்கு பேர் தான் ஜம்ப் ஸ்டார்டிங். அதுக்கு யூஸ் பண்ணுற கேபிள் தான் ஜம்ப் ஸ்டார்டர். நார்மல் ஜம்ப் ஸ்டார்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி காப்பரில் இருக்கும். இதே மாதிரி ஒரு சைடில் இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெட் அண்ட் பிளாக் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் அடாப்டர் இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு ஜம்ப் ஸ்டார்டருங்க. இவ்வளோ தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் காரை ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரு 2 லிட்டர் என்ஜின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 to 7 times நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்குது. இதை நீங்கள் பவர் பேங்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் இன்கேஸ் இதில் டைப் சி அடாப்டர் உங்கள் லேப்டாப் சார்ஜ் எடுத்துக்கும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்க்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு வேர்சடைலான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர் காட்டும். முக்கியமாக ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, இதில் நீங்கள் பேட்டரியை டேமேஜ் பண்ணவும் முடியாது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது, ஸ்பார்க்கிங்கும் ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லி எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரிவர்ஸுங்கிற லைட் எரியும், கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்ட் எரியும். அதே மாதிரி பேட்ரி ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பூஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், பேட்ரி உடனே சார்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பிக்கப் கரண்ட் கொடுத்துரும். ஜென்ரலாகவே ஜம்ப் ஸ்டார்டிங் கேபிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கிரவுண்டிங்லாம் கரெக்டாக பண்ணணும், இல்லை அப்படின்னா ஸ்பார்க் அடிச்சிடும். அதுக்காக தான் நான் இதை வாங்கினேனே. இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
முதல் விஷயம், இந்த ஜம்ப் ஸ்டார்டரில் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கவரிங் கொடுத்து ஒரு காரோடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த பக்கம் தான் நீங்கள் வந்து உள்ளே கனெக்டே பண்ணணும். இதுதான் வந்து அந்த கனெக்டிங் அடாப்டர். இதில் வந்து ஒன்று பெரிய சைஸாக இருக்கும் ஒரு இன்சர்ட்டு, இன்னொன்று சின்ன சைஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டாது. வெறும் வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தையும் இப்படி நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஜம்ப் ஸ்டார்டரில் போய் இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பார்க் வந்து வெடிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது ஃபியூவல்லாம் பக்கத்து இருந்துச்சுன்னா ஃபயர் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் நான் பாருங்கள், அந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் லீடையும் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஒன்றா டச் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்பார்க்கு எதுவுமே வராது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து பேட்டரியில் உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஜம்ப் ஸ்டார்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த காரில் இருக்கிற பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து வர நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டிய காரோடைய கிரவுண்டுக்கு கொண்டு போய் நீங்கள் வைக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. ஆனால் விலை ரொம்ப கம்மி அந்த ஜம்ப் ஸ்டார்டர்லாம். இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. இது பாருங்கள், இந்த ரெட்டை கொண்டு வந்து இந்த பாசிட்டிவில் இங்கே நம்ம ஒரு மெட்டல் கனெக்ட் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி நெகட்டிவை கொண்டு வந்து நெகட்டிவ் லீடில் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அப்படி வச்சதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் எரியுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கரெக்ட் அப்படிங்கிற லைட் எரியும். இப்போ நான் உங்களுக்கு தப்பாக நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்களேன். பாசிட்டிவை கொண்டு போயிட்டு நெகட்டிவில் வச்சுட்டேன். இந்த நெகட்டிவை கொண்டு வந்து நான் பாசிட்டிவில் வச்சோடனே இந்த மாதிரி அலாரம் கொடுக்கும். அலாரம் கொடுத்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் தான் இந்த மாதிரி நடக்கும். இதே நீங்கள் நார்மல் இதில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா இந்நேரம் வந்து ஃபயர் ஆகி பெரிய பிரச்சனையே ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போது கரெக்டாக நம்ம வந்து வச்சுட்டோம். நம்ம இங்கே பவரை ஆன் பண்ணுறோம். இப்போ நமக்கு கரெக்டாக உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்றுமே இல்லை, நேராக உள்ள கேபினுக்கு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ உங்களை நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வண்டி வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ரன்னிங்கில் இருக்கும்போதே வந்து உங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இது காட்டிடும். இது வந்து நம்ம கார் வந்து ஆல்ரெடி பேட்ரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதால உடனே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எப்படி கிளிப் பண்ணிங்களோ அந்த மாதிரி அன்கிளிப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஆரம்பித்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு எக்யூப்மெண்ட் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஜம்ப் ஸ்டார்டர். இது வந்து என்னுடைய சஜஷன், இது வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ஒரு லைஃப் சேவிங் ஒரு டிவைஸாக இருக்கும். இது ஒரு டைம் சேவிங், ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பேட்டரி வீக் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது. ஸோ இதுதாங்க 70 Mai ஜம்ப் ஸ்டார்டரோடைய ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு யூசேஜ் வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜம்ப் ஸ்டார்டர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வாங்கலாம். மார்க்கெட்டில் வந்து எவ்வளவோ ஜம்ப் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு ஜம்ப் ஸ்டார்டரு, நல்ல ஒரு கம்பெனியும். இது 70 Maiங்கிறது நல்ல ஒரு கம்பெனி. இவங்க வந்து நிறைய டேஷ் கேம்ஸ் இதெல்லாம் கூட அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் தாங்க. அதே போல் ரொம்ப காம்பேக்டான ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஜம்ப் ஸ்டார்டர் தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸு, உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நான் சொன்ன மாதிரியே இனிமேல் நிறையா இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோஸ், அதே மாதிரி டிரைவிங் டிப்ஸு, இந்த மாதிரி வீடியோஸும் இனிமேல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னொரு சேனலும் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸு, ட்ராவல், ஃபுட் ரிவ்யூஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஹெர்
ஃபைனர் வேர்ல்டு HFW அப்படின்னு ஒரு சேனலும் வச்சுருக்கோம். என்னோடய ஒய்ஃப் தான் அந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேனலையும் மறக்காமல் பாருங்கள். அந்த சேனல் வளரவும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.